வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டைம் மற்றும் சம் பார்த்துட்ருக்கோம், நேரம் மற்றும் வேலை. லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை செய்வாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் இருவரும் சேர்ந்து ஒரு வேலை 8 நாள்கள் முடிப்பார். ஃபஸ்ட்லேயே வந்து 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஏ எவ்வளோ நாளில் செய்வாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ 16 நாளில் செய்வாங்கன்னா இப்போ பி எத்தனை நாளில் அந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட் சம் வந்து எல்சிஎம் வச்சு சால்வ் பண்ணிடலாம். இதுவும் அதே மாதிரி பண்ணிடலாம். ஏவும் பி ரெண்டு பேரும் சேர்ந்தா 8 நாளில் முடிப்பாங்களா? ஓகேவா? அப்போ ஏ மட்டும் வேலை செஞ்சால் 16 நாள். அப்போ பி எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கும். ஓகேவா? காமனாக நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 1/8 - 1/16. ஏன் மைனஸ் போகிறோன்னா அது 2 பேரோட வேலையும் இருக்குது. அப்போது ஏ மட்டும் நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா பி கிடச்சிரும். இதோட எல்சிஎம் என்ன வரும்? இப்போ பெரிய வேல்யூ எடுத்துக்கலாம், 16 தான் வரும் எல்சிஎம்மு. எத்தனை முறை பெருக்குனா நமக்கு 16 கிடைக்கும்? 8 2 முறை, இது 1 முறை. அப்போது 2ல் 1 போனால் எவ்வளோ? 1 தான். அப்போ ஆன்சர் பி வந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னா 16 நாளில் செய்வாங்க. அப்போது பி மட்டும் வேலை செஞ்சால் 16 நாளில் முடிப்பாங்க. ஓகேங்களா?